மியூட் பண்றேன். சரி, இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும்ன்ற வியூ வந்துட்டு நான் இங்க வச்சிருக்கேன். ஏதாவது கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. ஸோ இந்த வியூக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் டிக்ளைன் தரேன். ஸோ நோட் ஜேஎஸ் வந்துட்டு அதோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ நோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணா அது சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணி தான். ஸோ இந்த ரெக்கார்டிங் பார்த்து நீங்க எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நாலுலேருந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நோட் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்க நெக்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது வந்து ஆங்குலர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருந்தது. அதுல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் முடிக்கோங்க.
ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நோடு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா பண்றதுக்கு நோடு -v. ஸோ இதை கொடுத்து நீங்க என்டர் அமைச்சிங்கன்னா உங்களுடைய வெர்ஷன் வந்துட்டு என்னன்னு வரும். ஸோ நோடோட வெர்ஷன் வந்து V20, அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு நோட இப்ப ஆங்குலர் வந்து எங்க நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ல போறீங்க. இதுல எங்கேயாவது வச்சுக்கிறதா இருந்தா இங்க ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் நேம் போட்டுக்கோங்க. ஃபோல்டர் கொடுத்துங்க. ஸோ இந்த நேம் வந்து ஆங்குலர். ஆங்குலர் வச்சிட்டேன். இப்போ இந்த ஆங்குலருக்குள்ள போறேன். ஸோ இதில் தான் நான் வந்து என்னுடைய ஓவரால் ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக சேவ் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் சேவ் எல்லாம் சேவ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், சிஎம்டி டைப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணினா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த டைரக்டரிக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் இந்த டைரக்டரிக்கு வரணும்னா சிடி ஸ்பேஸ் கொடுத்து இந்த லொக்கேஷன் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிடின்றது வந்து டைரக்டரி மாதிரி, அது கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நீங்கள் அந்த டைரக்டரிக்கு அந்த ஸ்பேஸுக்கு வரணுன்ற மாதிரி, அது லொக்கேஷன் மாதிரி இருக்கும். சிடி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்க லொகேஷனுக்கு இல்லை பர்டிகுலர் பாத்துக்கு வரணும்னா நீங்க சிடி ஸ்பேஸ் கொடுத்து நீங்க அந்த லொகேஷன் பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பாத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நீங்க ஆங்குலர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆங்குலர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட் போங்க. angular.io. ஸோ இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து அஃபிஷியலா எப்படி இன்ஸ்டால் பண்றது, டாக்குமெண்டேஷன் பண்றது எல்லாமே ஒரு ஓவரால் வியூ மாதிரி தெரிய வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காலும் இதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். ப்ரோக்ராம் வியூவா இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் ஆயிட்டாலே போதும். நம்மளுக்கு ஆங்குலர் நல்ல ஒரு அளவு தெரியுது அர்த்தம். இதுல எந்த டாபிக் இருந்தாலும் கரெக்டா நமக்கு தெரியலன்னா அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மை ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் அதை தான் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ இதனால இதுக்குள்ள போறீங்க. ஸோ இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் நம்ம நோட் வெர்ஷன் செக் பண்ணியாச்சு, நோட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது முடிச்சிட்டோம் நம்ம. சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப் வரும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன போட்டிருக்காங்க, இன்ஸ்டால் த கரெக்ட் வெர்ஷன் ஆஃப் ஆங்குலர் சொல்றாங்க. இது ஓகே. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆங்குலரை வந்துட்டு நம்ம குளோபலா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு நம்ம npm install -g angular CLI இதை வந்து நம்ம இந்த கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் 2 இருக்குது இங்க.
இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கதான் நம்ம வந்து ஆங்குலர்ன்ற ஃபோல்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க வந்துட்டு அந்த கமெண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்பிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்பிஎம்னா என்ன? நீ ஐடியா? என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? அந்த மேனேஜ்மெண்ட் மூலியமா நம்ம வந்து எல்லா பேக்கேஜஸையும், நோட்ல இருக்க எல்லா பேக்கேஜஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஜின்றது வந்து குளோபல், ஓகேங்களா? ஓவராலா நம்ம கம்ப்யூட்டர் ஃபுல்லா நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அங்கிருந்து நம்ம எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கணும். அதுக்குதான் ஆங்குலர் சிஎல்ஐ அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம், ஓகேங்களா? இப்ப இதுக்கு என்டர் கொடுக்குறோம். npm install node package manager. இந்த கமாண்ட போட்டுட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சலாம். ஜினா குளோபல், ஓகேங்களா? உங்களுக்கு எது டவுட்டா இருந்தாலுமே நீங்க வந்துட்டு உங்களுடைய நம்ம எந்த அப்ளிகேஷன் படிக்க பார்த்தா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆங்குலர் இல்ல ஸ்ப்ரிங் பூட் இல்ல எந்த அப்ளிகேஷன் படிக்கிறாலும் அது அப்டேட்டட் வெர்ஷன் angular.io அந்த மாதிரி ஸ்ப்ரிங் பூட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க படிக்கிறது தான் கரெக்டான வியூ, ஓகேவா? எப்பவுமே அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட அதுலயே உங்களுக்கு வந்து ஃபுல் கைட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற மாதிரி ஃபுல் வியூ இருக்கும். நான் உங்களுக்கு அது தனியாக நான் நோட்ஸ்லேயே வச்சிருக்கேன். நீங்க காமன் அஃபிஷியல் வெப்சைட்டையும் வச்சு பார்த்து நீங்க பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணோடனே அது என்ன சொல்லுதுன்னா, உங்களோட அப்டேட்டட் வெர்ஷனும் 44 பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்குது. இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நீங்க அதே அப்ளிகேஷனுக்குள்ள அதே வெப்சைட்டுக்குள்ள போங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு கம்ப்யூட்டர். விஷுவல் ஸ்டுடியோ வந்துருச்சு. விஷுவல் ஸ்டுடியோல ஆங்குலர் லாங்குவேஜ் சர்வீஸ் அப்படின்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆங்குலர் டைப் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு கீழே வந்துட்டு டிராபேக்ல வந்து நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஸோ இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ண ஃபோல்டர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஆங்குலருக்கு இது இன்ஸ்டால் பண்ண பிறகு என்பிஎம் வெர்ஷன் செக் பண்றதுனால செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த மானிட்டர் பாருங்க. இன்ஸ்டாலிங் த ஆங்குலர் சிஎல்ஐ கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம இதை செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ஜி வெர்ஷன் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்க அவுட்புட் வந்து வரும்.
அதுக்கப்புறமா NG ஸ்பேஸ் நியூ மை ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் அப்படின்ற மாதிரி போடணும். ஓகேங்களா? NG ஸ்பேஸ் நியூ மை ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும். அது கிரியேட் ஆன மாதிரி இப்படி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கிரியேட் பண்ணுறப்பாங்க அதை உமன் ப்ரோட்டக்ட் போச்சு. உமன் ப்ரோட் க்ளோஸ் ஆயிடுச்சா? வரலையே. ஓப்பன். ஸோ இங்கே தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதான் பண்ணிட்டுமா ஆல்ரெடி npm இன்ஸ்டாலேஷன். ஸோ NG ஸ்பேஸ் நியூ மை ஃபர்ஸ்ட் ஆப் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா நம்மளுடைய வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மை ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் நேம் என்னென்னு வச்சுக்கலாம். ஆனால் பட் NG ஸ்பேஸ் நியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆங்குலர் கரெக்டாக இன்ஸ்டாலேஷன்ட்டு NG வெர்ஷன் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆங்குலர் ஆப் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் இருக்க பாருறேன். அதுக்கு வந்துட்டு NG ஸ்பேஸ் வெர்ஷன் செக் பண்ணுறேன். எஸ் ஒய் கொடுங்க. ஒயில் நோ கூட கொடுத்தா ஓகே தான். ஸோ எனக்கு ஆங்குலர் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஆங்குலர் CLI வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதோட வெர்ஷன் என்னவோ வந்துருச்சு. நோட வெர்ஷன் வந்துச்சு. பேக்கேஜ் மேனேஜர் என்னென்ன NPM இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் NG ஸ்பேஸ் நியூ மை ஆப் மை ஃபர்ஸ்ட் ஆப் மை ஆப் இதை வேணா கொடுக்கலாம். இப்போ நீங்கள் என்டர் அப்படிங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் நீங்கள் CSSல பண்ண போறீங்களா SCSSல பண்ண போறீங்களான்ட்டு காமனாக கேட்கும். நீங்கள் CSSனே சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு ஆரோ கீஸ் வச்சு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மூணுமே வந்துட்டு ஆங்குலர் சப்போர்ட் பண்ண போற ஸ்டைல் அந்த SCSS தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் CSSனே போகிறேன். ஸோ எஸ்ஸா கேட்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இது இப்போ ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இதில் நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணும்போதுமே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் அந்த ஃபோல்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஆப்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே. கமெண்ட் பண்ணுவோம். ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்க இப்போ ஆல்ரெடி JS HTML CSS வெப் டிசைன் நல்லபடியா படிச்சிருந்தீங்கன்னா அதுல வர ஒரு அட்வான்ஸ் வியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ப அதுல ஒரு விஷயம் பண்ண முடியும். அதை நீங்க இங்க வந்து நீங்க இன்னும் கிரிட்டிக்கலா இல்லாம ஈஸியா பண்ண முடியும். அவ்வளவுதான். ஸோ இப்போ அங்க வெறுமனே ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலியமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா பைண்டிங்னா என்னன்றது உங்களுக்கு ஐடியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு இருக்குதுலாம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ டேட்டா பைண்டிங்கை நம்ம வந்து இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம்.
இப்போ டேட்டா வந்துட்டு வெறுமனே நம்ம மாடல்ல மட்டும் கொடுத்தோன்னா வியூல காட்டுதா காட்டலையா, இல்ல கண்ட்ரோலர்ல கொடுத்தா மாடல்ல எப்படி ரியாக்ட் ஆகிட்டு வியூல காட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூல நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு டாபிக்லயும் நம்ம வந்துட்டு இதுல எப்படி அட்வான்ஸ்டா இருக்குதுன்ற மாதிரி அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்ப்போம். அது நம்ம எப்படி சொல்றது, அது ஃபீச்சர்ஸ் தான் பார்ப்போம். இப்போ ஜேஎஸ்னால பண்ண முடிய விஷயத்த இன்னும் அட்வான்ஸ்டா ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஆங்குலர் ஜேஎஸ்ல பார்ப்போம். வேற எதுலயும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ நீங்க ஏற்கனவே பண்ற ப்ராஜெக்ட் தான், நீங்க ஏற்கனவே பண்ற ப்ராஜெக்ட கொஞ்சம் டிஃபரன்ஸா ஏற்கனவே வந்துட்டு இப்போ ஒரு கோட் எழுதிட்டோம், இந்த கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ற மாதிரி இருந்தா அப்ப இந்த கோடை மொத்தத்தையும் கால் பண்ணணுமா கேட்டா இல்ல, அப்ப அது வந்து அதோட ஹெச்ஆர்ஏஎஃப் மட்டும் கால் பண்ணா போதும்ல. அந்த மாதிரி தான் இதுலயும் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் வியூ இருக்கும். ஒரு டேட்டா பைண்டிங்னா நீங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மூலியமா டேட்டா பைண்ட் பண்ண முடியும், இல்ல ஸ்டேட்டாவும் டேட்டா பைண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் காட்டுவேன். அது போக போக உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ இப்போ வந்து கரெக்டா வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லி வந்தாலே உங்களுக்கு வந்து ஆங்குலர் கரெக்டா பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் ஷூட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதுக்கான நம்ம எந்த அப்ளிகேஷன்ல ஓப்பன் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்குள்ள போகணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆங்குலர் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபைல் கொடுங்க. ஃபைல் கொடுத்துட்டு இல்லைன்னா எடிட்டா இந்த எக்ஸ்டென்ஷன் டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஆங்குலர் லாங்குவேஜ்னு டைப் பண்ணோம். இங்கேயே உங்களுக்கு சஜஷன் காட்டுது. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ற மூலியமா உங்களுக்கு வந்துட்டு அதோடைய டிராப் டவுன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து காட்டும். அதனால நீங்க ஆங்குலர் லாங்குவேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபைல் கிளிக் பண்ணணும். ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அது நேவிகேட் ஆகும். நேவிகேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப்ல ஆங்குலர்ன்ற ஒரு ஃபோல்டர் தான் போயிருக்கோம். ஸோ இந்த ஆங்குலர்ன்ற ஃபோல்டருக்குள்ள இது ராம் ஃபைல்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஆங்குலர்ன்ற ஃபோல்டருக்குள்ள இந்த மை ஃபர்ஸ்ட் ஆப்ல தான் நம்ம இருக்கோம். இதை வச்சு நீங்க செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் மை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து எஸ் கொடுத்துட்டு இதுல ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஎஸ் ஃபைல் எல்லா ஃபைலும் கலந்துருக்கும். ஸோ ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு, ஒரு HTML ஃபைலு, அடுத்தது ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலு, இதெல்லாம் கலந்து தான் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பர்டிகுலரா நம்ம இருக்கிற அந்த ஓப்பன் பண்ண அந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்குதா பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், என்ஜி ஸ்பேஸ் சர்வ் ஸ்பேஸ் ஐஃபன் ஓப்பன். ஸோ இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப் என்னன்னா, நீங்க பாலிசிஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றது ஒரு ரீசன். ஓகேங்களா, அதனால இந்த பாப்அப் வருது. ஸோ இந்த பாப்அப்பை நீங்க கிளியர் பண்றதுக்கு நீங்க அதோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுல ஆன்சர் இருக்கும். ப்ரோமோ. ஸோ இதுல போனீங்கன்னா இங்க போட்டுருப்பாங்க செட் எக்ஸ்டென்ஷன் பாலிசி ஸ்கோப் கரண்ட் யூசர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்க போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஏதாவது ஸ்டாப் பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஏதாவது நீங்க தப்பா பிரஸ் பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஸ்டாப் பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்தா முடிஞ்சிடும். ஸோ இங்க வந்து நீங்க டெர்மினல் கொடுத்துருங்க. இங்க வந்து நீங்க அதை காப்பி பண்ணி கரெக்டா பேஸ்ட் பண்ணுங்க. பொறுமையா பண்ணு, உன்னோட கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்கு, அதனாலதான் இப்ப மிஸ்டேக் வந்து. இங்க இல்ல விஷுவல் ஸ்டுடியோ. என்டர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ஜி ஸ்பேஸ் சர்வ் ஐஃபன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அஃபிஷியலா வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து அஃபிஷியலா ஓப்பன் ஆகுது ஸ்க்ரீனு. அலோ கொடுக்குறாங்க. ஸோ இங்க பாக்குறது என்னன்னா, நம்ம இப்ப ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்க வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் இருக்கு அப்படின்ற ஸ்கிரீனுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுது. ஓகேங்களா, இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, சரி இந்த ரெக்கார்டிங் நம்ம குரூப்லயே போட்டுறேன். இந்த ரெக்கார்டிங் பார்த்து இப்ப இருக்கிற எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிடுங்க இங்கேயும். ஓகே, தேங்க்யூ.